லைவ் போடுறதே எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு தான். ஆனால் யாருமே வரமாட்றீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்றீங்க. லைவ் போடுறது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, எனக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக. ஏன்னா இந்த மந்த் தான் நான் 11th தமிழ் முடித்தேன். தமிழ் படிக்க 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். லைவில் 10 மினிட்ஸ்லேயே ரிவிஷன் முடிஞ்சிடும். அதனால் லைவ் பாருங்கள். இந்த வீக் வந்து 10th ஹிஸ்ட்ரி தான். எப்போவுமே ஹிஸ்ட்ரி லாஸ்ட்டாக தான் எடுப்பேன். ஏன்னா அதில் நிறைய இயர்ஸ்லாம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேக்ஸ் கொஞ்சம் தான் பார்த்தேன். சிம்பிளிஃபிகேஷன் இன்னும் 1 வீக்கில் முடிச்சிடலாம். எப்படா சண்டே வரும்னு இருக்கோம். பிரியாணி சாப்பிடவே. பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். இந்த வீக் அண்ணாவோட மேரேஜுக்கு போயிட்டு நல்லா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஒரு நாள் மேரேஜ்லேயே போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு நாள் வெளியே போயிருந்தோம், நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மூங்கில் மரம் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன். சிலதெல்லாம் வெயிட் தாங்காமல் வளைஞ்சிட்டு இருந்துச்சு, சிலதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக போயிருந்தது. ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் வெயில் அடித்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது இந்த இடமே. பீஸ் லில்லி இப்போ தான் இந்த பிளான்ட் நேரில் பார்க்குறேன். ஒரே ஒரு ஒயிட் கலர் பூ ரொம்ப அழகாக இருந்தது. லன்ச் சாப்பிட போயிருந்தோம். ஒரு மீல்ஸ் வந்து 50 ருபீஸ். நிறையவே கொடுத்துருந்தாங்க, நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் கிளம்பிட்டோம். 11th தமிழ் முடித்தாச்சு. 8th 9th தமிழ் ரிவிஷன் எதுவும் பண்ணலை. சரி ஹிஸ்ட்ரி மட்டும் முழுசாக முடித்தா போதும் அப்படின்னு விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.